நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. திடீர் ரெய்டு அடித்த போலீஸ், வசமாக சிக்கிய துணை நடிகை, கையில் இருந்த முக்கிய பொருட்கள், கோவையில் அரங்கேறிய பரபரப்பு சம்பவம். கோவை மாநகரில் உள்ள பள்ளி கல்லூரிகளை குறிவைத்து சில மர்ம நபர்கள் தொடர்ச்சியாக கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை விற்பனை செய்து வருவதாக சொல்லப்படுகிறது. இது குறித்த தகவல் போலீசாருக்கு செல்லவே ஆங்காங்கே கைது நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இந்த நிலையில் கோவை சுங்கம் புறவழிச்சாலையில் உள்ள தனியார் கல்லூரி அருகே போதை மாத்திரைகள் மற்றும் கஞ்சா விற்பனைகள் நடைபெற்று வருவதாக மாநகர மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் அப்பகுதியில் திடீரென செவ்வாய் மாலை ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த பகுதியில் சந்தேகத்துக்கிடமான வகையில் நின்று கொண்டிருந்த 5 பேரை பிடித்த போலீசார் அவர்களிடம் தோண்டி துருவி விசாரணை மேற்கொண்டனர். அதில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகமடைந்த போலீசார் அவர்களின் உடைமைகளை சோதனையிட்டனர். அதில் அவர்கள் கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் வைத்திருந்தது அம்பலமானது. இதையடுத்து போலீசார் அவர்களுடன் நடத்திய விசாரணையில் சினிமா துறையில் வேலை செய்யும் துணை நடிகர்களான கோவை புல்லுக்காடு பகுதியைச் சேர்ந்த 26 வயதான யாசிக் இலாஹி, போலுவாம்பட்டியைச் சேர்ந்த 31 வயதான மரியா, சென்னையைச் சேர்ந்தவரும் தற்போது கோவையில் வசித்து வருபவருமான ஸ்னேகாஸ்ரீ என்பது தெரிய வந்தது. மேலும் இவர்களது கூட்டாளிகளான ஆர்எஸ்புரம் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணன், சாரமேடு பகுதியைச் சேர்ந்த முஜிபுர் ரஹ்மான் ஆகிய 2 என மொத்தம் 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 5 1 கிலோ 410 கிராம் கஞ்சா மற்றும் 200 போதை மாத்திரைகள், 3 செல்போன்கள், ஒரு இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதில் மாயமான கல்லாமேடு பகுதியைச் சேர்ந்த அப்துல் கலாம், கரும்புக்கடை பகுதியைச் சேர்ந்த ஆசிக், ரிஸ்வான், வடமாநிலத்தைச் சேர்ந்த சச்சின் ஆகிய 4 போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். இதையடுத்து கைது செய்யப்பட்ட 5 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.